பெஞ்ச் மார்க் சாக்லேட் ஃபேக்ட்ரிங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த பெஞ்ச் மார்க் ஃபேக்ட்ரியில் டீ எப்படி மேக் பண்ணுறாங்க, அதே மாதிரி சாக்லேட் எப்படி மேக்கப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ரெடி பண்ணுவாங்க, தயாரிக்கிறாங்க. அங்கே வாங்குறதுனா வாங்கிக்கலாம். டீ காஃபி டீயும் சாக்லேட் ரெண்டுமே ஒரே இடம் தான். ஆமாம். அதில் டீ எஸ்டேட் மாதிரி இருக்காதோ? இல்லை, தனியாக இருக்குது சார். அது வர வழியில் போய் பார்க்கலாம். இல்லை, டீ காரங்க காமிக்கிறேன். டீ காரங்க காமிக்கிறேன். டீ காரங்க காமிக்க மாட்டாங்களா? நான் காட்டுறேன். ஊட்டியில் தொட்டப்பட்டாவை பார்த்துட்டு நம்ம வந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம்னா தேயிலை தோட்டங்க. ஆண்டவேல பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு தேயிலை தோட்டம் இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டீ ஃபேக்ட்ரி, அதுக்கப்புறம் சாக்லேட் ஃபேக்ட்ரி ரெண்டுமே இருக்கிற ஒரே கம்பெனிக்கு வந்து நம்ம வந்து விசிட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த சீரீஸில் நம்ம வந்து சின்னதாக ஒரு தேயிலை தோட்டம், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டீ ஃபேக்ட்ரி அண்டு சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்கிற ஒரே ஒரு ஃபேக்ட்ரி வந்து நம்ம வந்து பார்த்துட்டு போகல போகிறோங்க. வணக்கம், எல்லோரையும் நம்ம வேர் டு விசிட் சேனலுக்கு வந்து அன்புடன் வரவேற்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தொட்டப்பட்டாவை பார்த்துட்டு, ஸோ அங்கே இருக்கிற ஒரு சில்னஸான ஒரு கிளைமேட்டை நம்ம நல்லாவே என்ஜாய் பண்ணிவிட்டு, அங்கே இருக்கிற லொக்கேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து நல்லா பார்த்துட்டு, இப்போ வந்து நம்ம வந்து இந்த டீ எஸ்டேட்டை பார்க்குறதுக்காக வந்துட்டுருக்கோம். ஆன் த வேல வந்து டீ எஸ்டேட் இருக்குங்க. நம்ம வந்து இந்த கோத்தகிரி ரோடு ஆல்ரெடி போனோம் இல்லையா, தொட்டப்பட்டாவுக்கு போகக்கூடிய அந்த கோத்தகிரி ரோட்லேயே சின்னதாக ஒரு டீ எஸ்டேட் ஒன்று இந்த சைடில் இருக்குது. இது பார்க்கும்போது சின்னதாக இருந்தாலும் மேபி அந்த மலைக்கு பேக் சைடில் கூட இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகலாம். பட் நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ஏரியாக்குள்ளே தான் போயிட்டு வர்ற மாதிரி அவங்க வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்லேருந்து நம்ம வந்து கேமராவில் எடுக்க முடியல, ஏன்னா என்ட்ரி டிக்கெட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 ஒரு 70 ருபீஸ் என்னமோ வந்து என்ட்ரி டிக்கெட் வாங்குகிறாங்க. ஸோ கேமரா பற்றி கேட்டாங்க. கேமரா வந்து இது நான் ஜஸ்ட் நார்மல் கேமரா தான் அப்படிங்கிற மாதிரி அந்த டைமில் எதுவுமே ரெக்கார்ட் பண்ணல. ஸோ அதனால் ஸ்டார்டிங்கில் வந்து எப்படிங்கிறத வந்து நம்ம வந்து காமிக்கல. ஸோ இந்த எஸ்டேட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ணியிருக்கோம். ஆஸ் யூஷுவல் இது பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு டீ எஸ்டேட்டு தான். இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு சின்ன ஒரு டீ எஸ்டேட் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே காடுகளாக தான் இருக்குது. நீங்கள் மற்ற வால்பாறையிலையோ மூணார்லேயோ போனீங்கன்னா பார்க்குற இடம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த டீ எஸ்டேட் தான் இருக்கும். இது வந்து ஜஸ்ட் இந்த வர்ற விசிட்டர்ஸ், அதாவது இந்த டூரிஸ்டர்ஸ் எல்லாமே சிம்பிளாக வந்து பார்த்துட்டு போகிறவங்கிறதுக்காக இந்த மாதிரி இவங்க வச்சுருக்காங்க, அலோவ் பண்ணுறாங்க. இது வச்சுருக்காங்க என்னால் அவங்க வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளாம் வந்து ஒரு என்ட்ரி டிக்கெட்டை போட்டுட்டு கொஞ்சம் டைம் வந்து நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாச்சுங்க. இப்போ அந்த சைடு பார்க்கக்கூடிய அந்த கார்கள்லாம் பார்க்கிங் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அங்கேருந்து தான் நம்ம வந்து உள்ளே ஏறி வந்திருக்கோம். அது பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு பில்டிங் இருக்குது பாருங்கள். ஸோ அங்கேருந்து தான் நம்ம வந்து ஏறி இது வரைக்கும் வந்திருக்கோம். இன்னுமே கொஞ்சம் தூரம் வந்து நம்ம வந்து போகலாம். அந்த ஒரு சின்ன பில்டிங்கை தாண்டி அதுக்கப்புறம் வரைக்கும் நம்ம வந்து போகலான்னு சொல்கிறாங்க. என்னென்னு தெரியல, நம்ம வந்து வந்த டைமில் யாருமே இல்லை. ஸோ ஒத்தையில் தான் நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. பட் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அஸ் யூஷுவல் இந்த டீ எஸ்டேட்டுக்குள்ளே போனால் அவங்களுக்கு என்ன ஒரு ஃபீல் கொடுக்குமோ, ஸோ அந்த ஒரு ஃபீல் வந்து இங்கேயுமே நல்லாவே கொடுக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சைடு கம்ப்ளீட்டாக ஃபாரஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து டீ எஸ்டேட்டு. ஸோ இந்த லொக்கேஷனை வந்து சுற்றி நம்ம வந்து பார்க்கும்போது ரொம்பவே அற்புதமாக இருக்குது. நம்ம வந்து மார்னிங் வந்து தொட்டப்பட்டா போகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெய்னிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி நிறையா மிஸ்ட்லாம் நம்ம வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு டீ எஸ்டேட்லேயும் நம்ம வந்து இந்த மாதிரி மிஸ்ட்லாம் பார்க்கலான்னு பார்த்தோன்னா எதுவுமே இல்லை. ஓகே, இங்கே பார்க்கும்போது கொஞ்சம் பேர் வந்து விசிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க போல். ஸோ நம்மளாம் வந்து சேர்ந்து அவங்களோட வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கீழே இறங்கி போகலாங்க. ஆக்சுவலாக ஆல்ரெடி நம்ம வந்து வால்பாறை அந்த மாதிரி, அதே மாதிரி மூணார்,
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேகமலை, இவ்வளோ பிளேசஸ்க்கு வந்து ஃபேமிலி ட்ரிப்பாக ஆல்ரெடி நம்ம வந்து போயிருக்கோம். ஸோ அங்கே இருக்கிற டீ எஸ்டேட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்கும். நம்ம வந்து உள்ளேயே வந்து நம்ம வந்து வண்டியில் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போகலாம். அதே மாதிரி ரொம்ப டிஸ்டன்ஸுக்கு வந்து நம்ம வந்து உள்ளே போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம், அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி சுற்றி பார்க்குற இடம் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து டீ எஸ்டேட்டாக தான் இருக்கும். இங்கேயுமே இருக்குது, ஊட்டிலேயுமே அந்த மாதிரி பெரிய லெவலில் உள்ள டீ எஸ்டேட்லாம் கிட்டத்தட்ட கிலோமீட்டர் கணக்கில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி டீ எஸ்டேட்லாம் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கொஞ்சம் கமர்ஷியலான ப்ளேஸ். அதாவது நம்ம பார்த்திங்கன்னா டூரிஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கோத்தகிரிக்கு போகக்கூடிய இடம், அதாவது இந்த தொட்டபெட்டாவுக்கு போகக்கூடிய இடங்கிறதுனால கொஞ்சமாக அங்கே வந்து அலோவ் பண்ணுறாங்க. இப்போது நம்ம வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போயிட்டோ இல்லாட்டி குன்னூர் சைடோ போயிட்டு பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் நம்ம வந்து டீ எஸ்டேட்டெல்லாம் பார்க்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சின்ன டீ எஸ்டேட் மாதிரி தான் தோணுது. சரி, வந்தாச்சு, நம்ம வந்து கொஞ்சம் தூரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த என்ன சொல்கிறது, அந்த டீ எஸ்டேட்டுக்குள்ளே நம்ம வந்து உள்ளே போயிட்டு வந்த ஒரு ஃபீலிங்ஸ் வந்து நம்ம வந்து உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே கிளம்பலாங்க. நம்ம வந்து ஆட்டோவில் வரும்போது அந்த ஆட்டோ டிரைவர் பார்த்திங்கன்னா டீ எஸ்டேட்டில் வந்து டீ ஃபேக்ட்ரியில் வந்து நான் வந்து காமிக்கிறேன்னாரு. நான் நினச்சிட்டேன் இதுதான் டீ ஃபேக்ட்ரி, ஸோ இங்கே தான் நம்ம வந்து டீ ஃபேக்ட்ரி அந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே வந்து பார்க்க போகிறோம்னு நினச்சோம். அது இங்கே வந்து டீ ஃபேக்ட்ரி இல்லை, இது வந்து ஜஸ்ட்டு இந்த டீ எஸ்டேட்டுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் தூரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகிற மாதிரி தான் இங்கே இருக்குது. அவர் சொன்ன மாதிரி டீ ஃபேக்ட்ரியும் சாக்லேட் ஃபேக்ட்ரியும் வந்து ஃபர்தராக நம்ம வந்து வேற ஒரு பிளேஸில் தான் போய் பார்க்கணும் போல். இந்த மாதிரி நம்ம வந்து டீ எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த லேபர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எப்படி ட்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த டீ ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்து டீ எல்லாம் பறிச்சுட்டு இருப்பாங்களோ அதே மாதிரி இவங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நம்மளும் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு ஃபேமிலியாக வந்து இந்த மாதிரி டீ எல்லாம் பறிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து நம்ம அதுக்கப்புறம் அப்படியே போகலாம் போல். ஸோ அதனால் இங்கேயே அந்த ட்ரெஸ்லாம் கொடுக்குறாங்க. நம்ம வந்து அதுக்கும் எதுவும் சார்ஜஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து ரெண்ட்டுக்கு வாங்கிட்டு அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டுட்டு நம்ம ஃபேமிலியாக ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புற மாதிரி இருக்குங்க. ஸோ நம்ம வந்து சோலோ வந்ததுனால அந்த மாதிரி எந்த ட்ரெஸ்ஸும் நம்ம வந்து எடுத்து போடல. ஸோ அப்படியே நம்ம வந்து கிளம்பலாங்க. ஸோ இந்த பிளேஸில் வந்து ரொம்ப நேரம் வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பெரிய லெவலில் இல்லை. லொக்கேஷன் வைஸும் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஏன்னா கீழேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கு. மற்றபடி மற்ற பிளேஸில் நம்ம வந்து என்ஜாய் பண்ண அளவுக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி வால்பாறையிலையோ இல்லாட்டி மூணார்லேயோ வந்து எந்த அளவுக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு வைப்பு கொடுக்கும் அந்த டீ எஸ்டேட்டுக்குள்ளே போனீங்கன்னா. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஸோ நல்லா ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அப்படியே நம்ம வந்து கீழே கிளம்பி போகலாங்க. ஸோ அதுதான் என்ட்ரன்ஸ். ஆக்சுவலாக இந்த வண்டிலாம் நிற்குது பார்த்தீங்களா, அதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ அங்கே தான் வந்து நம்ம வந்து மேலே டிக்கெட்டு வாங்கிட்டு உள்ளே மேலே வர மாதிரி இருக்கும். ஸோ கீழேயே அவங்க வந்து டீ எல்லாமே சேல்ஸ் பண்ணுறாங்க. பார்க்கலாம், நம்ம வந்து கீழே போய்ட்டு வாங்க முடியுதான்னு பார்க்கலாம். டீ எதுவும் வாங்கினோன்னா நம்ம வந்து கீழே கூட வாங்கிட்டு போகலாங்க. ஸோ இந்த மாதிரி பஸ்ஸு கூட போதுங்க. ஆக்சுவலாக கோத்தகிரிக்கு வந்து பஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பிளேசஸை வந்து விசிட் பண்ணணுன்னா இந்த மாதிரி கோத்தகிரி பஸ்ஸில் ஏறி வரலாம். மேலே தொட்டபெட்டாவுக்கு கூட போகணுன்னா அங்கே ஒரு பர்டிகுலர் ஸ்டாப்பில் இறங்கி நம்ம கொஞ்சம் நடந்தோன்னா தொட்டபெட்டாவுக்கு போகலாங்க. ஓகே, ஒரு வழியாக நம்ம வந்து கீழே இறங்கி வந்துட்டோங்க. கீழே இறங்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோ டிரைவர்கிட்ட கேட்டேன் டீ வாங்கலாமான்னு கேட்டேன்னா அவர் இங்கே வேண்டாம், நான் வந்து ஆக்சுவல் ஃபேக்ட்ரிக்கு கூப்பிட்டு போகிறேன், அங்கே போய் நம்ம வந்து நீங்கள் டீ சாக்லேட் எல்லாமே அங்கே வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஃபர்தராக வந்து இந்த ஃபேக்ட்ரியை நோக்கி நாங்கள் வந்து போயிட்டுருக்கோங்க. சொன்ன மாதிரி நம்ம வந்து இப்போ வந்து இந்த டீ அண்ட் சாக்லேட் ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்தாச்சுங்க. பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்த மாதிரி இருக்குது. ஸோ ஃபர்தராக நம்ம வந்து உள்ளே போயிட்டு ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்க்கலாம்.
ஏன்னா இந்த ஆட்டோக்காரர் வந்து லோக்கலுங்கிறனால அவங்களுக்குலாம் கிளியராக தெரியுங்க, எந்த ஃபேக்ட்ரியில் எங்கே போய் நம்ம வந்து சாக்லேட் வாங்கலாம், டீ வாங்கலாம் அப்படிங்கிறது கிளியராக அவங்களுக்கு தெரியும். ரெண்டாவது அவங்களுக்குமே ஏதாச்சும் கமிஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் கமிஷனோ இல்லை ஏதோ சம்திங் வந்து இருக்கலாம். ஸோ அதனால் அந்த மாதிரி பர்டிகுலர் ஃபேக்ட்ரிக்கு வந்து அவர் கூட்டு போகிறாரு. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஃபேக்ட்ரி பார்த்திங்கன்னா பெஞ்ச் மார்க்குங்க. இந்த கம்பெனியோட பிராண்ட் நேம் பார்த்திங்கன்னா பெஞ்ச் மார்க் காஃபி அண்ட் டீ அண்ட் சாக்லேட் ஃபேக்ட்ரி. பாருங்கள், ரொம்பவே டிசைன்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த பாருங்கள், அந்த வால்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த சாக்லேட் பார்ஸ் எல்லாமே அப்படி என்னது பேஸ்ட் பண்ணனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஸ்டைலில் அவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், மேலே வந்து சூப்பராக இருக்குது போர்டு பார்த்தீங்கன்னா பெஞ்ச் மார்க் சாக்லேட் ஃபேக்ட்ரி. ஸோ இது வந்து எப்போ ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம வந்து உள்ளே போயிட்டு ஏதாச்சும் பார்க்க முடியுதான்னு பார்க்கலாம். வெளியே ரொம்பவே அட்ராக்ஷனாக இருக்குது. இவங்க அந்த வாலில் அந்த சாக்லேட் டிசைன் போட்டிருக்குது, ரொம்பவே அட்ராக்ஷனாக இருக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பிரைட்னஸ் நல்லா இருக்கிறதுனால நம்ம கேமராவில் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. மார்னிங் வரும்போது ரொம்ப மிஸ்ட்டாக இருந்துச்சு, அதே மாதிரி கொஞ்சம் க்ளவுடியாக இருந்ததுனால அந்தளவுக்கு கிளியராக இல்லை. பட் இப்போ பார்க்கும்போது நம்ம கேமராவுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. பாருங்கள், நல்ல இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அப்படியே இந்த எக்ஸாக்டாக ஒரு சாக்லேட்டு அப்படி வாலில் பேஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த கேண்டி கூட அழகாக டிசைன் போட்டிருக்காங்க வாலில். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த எக்ஸ்டீரியர் டிசைனே சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து உள்ளே போய் பார்க்கும்போது அந்த இன்டீரியர் டிசைனுமே ரொம்பவே அட்டகாசமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. மேபி ஏதோ என்ட்ரன்ஸ் டிக்கெட் இருக்குது. ஆக்சுவலாக 30 rupees என்ட்ரன்ஸ் டிக்கெட்னு சொன்னாங்க. போட்டிருக்காங்க பாருங்கள், 30 rupees போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து கேஷாகவோ கொடுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஜிபே அந்த மாதிரி யூபிஐ மூலமாக கூட நம்ம வந்து பே பண்ணிவிட்டு போகலாம். கார்டு வந்து வாங்கின மாதிரி தெரில. ஓகே, ஸோ இது வந்து 30 rupees என்ட்ரன்ஸ் சார்ஜு. அப்படியே நம்ம வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் உள்ள என்னென்னிட்டு போய் பார்க்கலாங்க. இந்த பெஞ்ச் மார்க் சாக்லேட் ஃபேக்ட்ரிக்குள்ளே வரும்போதே ஆக்சுவலாக என்ட்ரன்ஸில் வந்து நம்ம ஆட்டோ டிரைவர் பார்த்திங்கன்னா 2 டேக் வந்து நமக்கு வாங்கி கொடுத்தாருங்க. கையில் கட்டுறதுக்கு 2 டேக் வாங்கி கொடுத்தாரு. ஸோ அதை வந்து கட்டிட்டு தான் உள்ளே வர மாதிரி இருக்குது. ஏன்னா அதை வச்சு ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸ்கேன் பண்ணி தான் அவங்க வந்து இந்த என்ட்ரி டிக்கெட் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ அதனால் உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே இந்த டேக் வந்து எங்கே கிடைக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை டேக் பண்ணிவிட்டு உள்ளே வர்றது பெஸ்ட்டுங்க. எனக்கு வந்து ஆட்டோ டிரைவரே வாங்கி கொடுத்து நம்ம உள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே வாங்கி கொடுத்துட்டாரு. கையில் வந்து நம்ம வந்து கட்டிட்டு உள்ளே வந்துட்டோம். அதை ஸ்கேன் பண்ணி தான் இவங்க வந்து டிக்கெட்லாம் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம உள்ளே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியை. பாருங்கள், இவங்க வந்து 2 டிவியில் வந்து அந்த சாக்லேட் எப்படி மேக் பண்ணுறாங்கங்கிற ப்ராசஸை வந்து காமிக்கிறாங்க பாருங்கள். ஆக்சுவலாக அந்த சாக்லேட்டுங்கிறது ஒரு மரத்தில் தான் அந்த பழம் மாதிரி இருக்கும். அதில் உள்ள விதையிலேருந்து தான் இவங்க வந்து இந்த சாக்லேட்டுங்கிறத வந்து மேக் பண்ணுறாங்க. அந்த சாக்லேட் மரத்தை வந்து நம்ம எங்கே பார்த்தோம்னா மலேசியாவில் கோலாலம்பூரில் இதே மாதிரி சாக்லேட் ஃபேக்ட்ரியை விசிட் பண்ணும்போது என்ட்ரன்ஸ்லேயே ஒரு மரம் வச்சுருந்தாங்க. அது வந்து சாக்லேட் மரங்க, ரியல் மரமே அங்கே வந்து வச்சுருந்தாங்க. பட் ஊட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சாக்லேட் மரம் எங்கே இருக்குன்னுட்டு நமக்கு தெரியல. அந்த மரங்கள் ஊட்டியில் இருக்கா இல்லை இந்த விதைகள்லாம் வந்து இங்கே இம்போர்ட் பண்ணி இவங்க வந்து பண்ணுறாங்கங்கிறது வந்து தெரியல. நான் எங்கேயுமே வந்து இந்த சாக்லேட் மரத்தை வந்து பொதுவாக நாங்கள் பார்க்கலங்க. ஸோ இவங்க வந்து டிவியில் வந்து அந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாங்க. எப்படி அந்த ஃப்ரூட்ஸ்லேருந்து விதை எடுத்து அதுக்கப்புறம் அதை காய வச்சு எப்படி சாக்லேட் பண்ணுறாங்கங்கிறத கொஞ்சம் வீடியோவாக காமிச்சாங்க. அதை அப்படியே பார்த்துட்டு நம்ம வரும்போது ஒரு டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணும்போது அவங்களே பார் சாக்லேட் கொடுக்குறாங்க. பார் சாக்லேட்டை வந்து நம்ம வந்து சாம்பிளுக்காக நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா தான் இருந்துச்சு டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே நம்ம வந்து உள்ளுக்கு போகலாங்க. உள்ளே வந்து நெக்ஸ்ட்டு வந்து டீ ஃபேக்ட்ரி இருக்குது. டீ ஃபேக்ட்ரியில் வந்து எப்படி டீலாம் வந்து அந்த மேக்கிங் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு வாட்டி மேலே போய்ட்டு பார்க்கலாம். ஸோ கீழே வந்து சாக்லேட் தயாரிக்கிற ப்ராசஸ்ஸு, அப்புறம் வந்து இதுக்கு மேலே உள்ள ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா டீ மேக்கிங் ப்ராசஸ். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டு வரலாங்க. ஓகே, பாருங்கள், இங்கேயே வந்து அவங்க வந்து டைரக்ஷன் போட்டிருக்காங்க. மேலே வந்து டீ ஃபேக்ட்ரி ப்ளஸ் சாக்லேட் சேல்ஸ் கவுண்டருமே வந்து இங்கே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாருங்கள், பிக்சர்லாம் ரொம்பவே நல்லாவே போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. அவங்க பெயிண்டிங், கலர்ஸ், அந்த காம்பினேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அட்ராக்ஷனாக இருக்குது. ஸோ இப்போ வந்து டீ ஃபேக்ட்ரிக்கு நம்ம போகிறோம். இந்த டீ எப்படி வந்து மேக்கிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து
உள்ளே வந்து மேபி எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இல்லை அந்த ஃபேக்ட்ரியில் வந்து எப்படி ஒர்க் நடக்குங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்த டைமுக்கு கொஞ்சம் நிறைய பேரே வந்து விசிட்டர்ஸ் வந்து பார்க்க வந்திருக்காங்க. அதனால் ஓரளவுக்கு ரொம்ப வந்து க்ரௌட் இல்லை, ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது. ஸோ இங்கேயுமே வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து 10 ருபீஸ் என்ட்ரி டிக்கெட் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு ஃப்ரீயாக வந்து ஒரு டீ வந்து கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ நிறையா ஃப்ளேவர்ஸில் வந்து அவங்க வந்து டீ கொடுப்பாங்க. நமக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோங்கிறத கேட்டு வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சேல்ஸ் கவுண்டர் இருக்கும், சாக்லேட் சேல்ஸ் கவுண்டர் மாதிரி டீ சேல்ஸ் கவுண்டர் இருக்கும். அங்கே போய்ட்டு நம்ம வந்து ஏதாச்சும் வாங்குற மாதிரி இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்கங்க. உள்ளே போய்ட்டு நம்ம வந்து ஃபர்தராக நம்ம வந்து என்னென்னு பார்க்கலாம். இந்த ஃபேக்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உள்ள என்ட்ரி ஆகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிஸ்டமேட்டிக்காக இருக்குங்க. கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு தேட்டருக்குள்ளே வர மாதிரியோ இல்லை ஒரு மாலுக்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி இவங்க வந்து டிக்கெட்டிங், அதுக்கப்புறம் வந்து உள்ள என்ட்ரு ஆகிற ப்ராசஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா அட்வான்ஸாக வச்சுருக்காங்க. உண்மையிலேயே நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும் இந்த ஃபேக்ட்ரியை பொறுத்த வரைக்கும். இந்த ஃபேக்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஓப்பனாக வந்து எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்குங்க. ஸோ நம்மளுமே வந்து கேமரா வச்சு ரெக்கார்டிங் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணுறவர் எதுவுமே சொல்லலை. ஏன்னா மற்றவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. நம்ம ஒரு ஆள் தான் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வீடியோ எடுக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி ஃபேக்ட்ரிக்கில் வந்து வீடியோ எடுக்கிறது வந்து எந்தளவுக்கு அலோவபிள்ங்கிறது வந்து நமக்கு தெரியாது. பட் நம்ம எந்த யார்ட்டையுமே கேட்கல. பட் இருந்தாலும் கண்டினியூவாக நம்ம வந்து ரெக்கார்டிங் பண்ணிட்டு வரோம் வீடியோ வந்து. பட் அவங்க வந்து எதுவுமே சொல்லலை, நம்ம வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி எதுவுமே சொல்லலை. எல்லாமே ஓப்பனாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு போகலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே வந்து கேமராவுக்குன்ட்டு செப்பரேட்டாக எதுவுமே சார்ஜஸ் வந்து இவங்க வாங்கலைங்க. அப்படியே ஒரு லெவலில் பார்த்துட்டு வெளியில் வரும்போது அந்த ஊட்டியோட கம்ப்ளீட் சிட்டியை வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுங்க. பாருங்கள் எவ்வளோ பில்டிங்ஸ் இருக்குது பாருங்கள். கம்ப்ளீட்டாக ஊட்டியை வந்து அந்த நேச்சுரல் அழித்து எந்தளவுக்கு ஃபுல்லாகவே ஹோட்டல்ஸ் வந்து வந்திருக்குங்கிறது வந்து இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ஏன்னா நம்ம வந்து நிறைய பேர் வர்றதுனால தான் இவங்களும் வந்து ஹோட்டல்ஸ் வந்து பெருகிட்டே போகுது. ஓகே, இங்கே வந்து இந்த சைடு வந்ததுக்கப்புறம் தெரியுது பாருங்கள், இந்த மாதிரி நிறையா பிக்சர்ஸ் போட்டிருக்காங்க. அதாவது 1 2 3 நீட்டு அந்த டீ மேக்கிங் ப்ராசஸை வந்து இந்த மாதிரி பிக்சர் போட்டு அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குங்க. ஸோ ஃபைனலாக வந்து இந்த டீ தூள் வந்து ரெடியாகி சேல்ஸ்க்கு போகுங்கிற வரைக்கும் அவங்க வந்து இந்த மாதிரி படம் போட்டு நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஃபேக்ட்ரியை சுற்றி பார்த்தது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த ஊட்டியோட அழகையுமே வந்து நம்ம வந்து ரசிக்கிற மாதிரி இந்த மாதிரி நிறையா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி டவர்ஸ் மாதிரி இருக்குது. இது மேலே நம்ம வந்து மேலே ஏறிட்டு நம்ம வந்து இந்த ஊட்டி சிட்டியை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பார்க்கலாங்க, ரசிக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து ஃபேமிலியாவோ இல்லாட்டி கப்பலாக வந்தீங்கன்னா அதில் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறது கூட ஃபோட்டோஸ் ஃப்ரேம்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஓப்பனாக நம்ம வந்து நல்லாவே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இவங்க வந்து அலோவ் பண்ணுறாங்க.
ஃபேக்ட்ரி வந்து ஓரளவுக்கு சுற்றி பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து அவங்க ஃப்ரீயாக வந்து டீ கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்து டிக்கெட் வாங்கும்போது அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி டீ வந்து சாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம். இவங்ககிட்ட வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் டீ வந்து இருந்துச்சு. நம்மளும் வந்து சாம்பிள் டீயை வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து போகிறோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஃப்ளோர்ஸ்லேயும் ஒவ்வொரு செக்ஷன் இருக்கும் போல். மேலே வந்து அப்போதே பார்த்திங்கன்னா நம்ம டீ மேக்கிங் ப்ராசஸ் வந்து நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் கீழே அப்படியே சாம்பிளுக்கு இந்த மாதிரி டீயை எல்லாருமே சாப்பிட்டுட்டு ஸோ நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்படியே போக வேண்டியதாங்க. ஸோ நெக்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த சேல்ஸ் கவுண்டர் தான் இருக்கும். டீ சேல்ஸ் கவுண்டர் தான் நெக்ஸ்ட்டு வந்து வரப்போகுது. ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு நம்ம வந்து பார்க்கலாங்க. உண்மையிலேயே இந்த டீ சேல்ஸ் பிளேஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக பண்ணியிருக்காங்கங்க. ஸோ இவங்க பண்ணியிருக்கிற அந்த டெக்கரேஷன்ஸ் அதே மாதிரி டிஸ்பிளேஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. பார்த்திங்கன்னா சேல்ஸ் கவுண்டர் பார்த்திங்கன்னா ஒரு 4 இடத்துல இருக்குது. பட் 4 இடத்துலையுமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஒவ்வொரு கவுண்டர்லேயும் சேம் டைப் ஆஃப் டீஸ் தான் வந்து இருக்கும். ஸோ இவங்க அந்த மாதிரி பேக்கிங் வச்சு டிஸ்பிளே பண்ணி நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி மலேசியாவில் வந்து கேஎல்ல வந்து நம்ம வந்து சாக்லேட் வாங்கும்போது எப்படி ஒரு ஃபீல் இருந்தோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. ஸோ அங்கே வந்து சாக்லேட்டை வந்து எப்படி இந்த மாதிரி பேக்கிங் பண்ணி டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் பேக்கிங் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் வந்து டீயை வந்து இவங்க பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து சாக்லேட் நெக்ஸ்ட் வந்து நம்ம போய் வாங்க போகிறோம். ஸோ அங்கேயும் வந்து இந்த மாதிரி டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்களான்ட்டு பார்க்கலாம். ஸோ டீ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குதுங்க. ஸோ நம்ம வந்து நமக்கு வேண்டிய ஃப்ளேவர்ஸ் வந்து நம்ம அங்கே வந்து வாங்கிக்கலாம். ஃபேக்ட்ரிங்கிறனால ஓரளவுக்கு நார்மல் ரேட்டில் தான் இருக்கும். நம்மளாம் வந்து ஒரு 2 ஃப்ளேவருக்கு வந்து டீ வந்து வாங்கியாச்சு. ஸோ உண்மையிலே இந்த பிளேஸ் வந்து நல்லா தான் இருக்குது. கண்டிப்பாக வாங்குறவங்களாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2000 3000ங்கிற ரேஞ்சுக்கு எல்லாருமே வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு 2 ஃப்ளேவரில் ஒரு ½ kg மட்டும் வாங்கியாச்சு. பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஏன்னா இவங்க நிறைய பேர் வந்து நார்த்துலேருந்து வருவாங்க. ஓகே, ஸோ அவங்களாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 கிலோ 3 கிலோலாம் வாங்கிட்டு போகிறாங்க. நானும் பார்த்தேன் அது ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இவங்க வந்து உள்ளே என்ட்ராகும்போது ஒரு மினிமம் டிக்கெட் தான் வாங்குகிறாங்க. மற்றபடி இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டிஸ்பிளேலேயே பார்த்திங்கன்னா இவங்க நல்லா சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து நல்லா வாங்கிட்டு தான் போகிறாங்க. ஸோ இது மூலமாகவே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறையா சேல்ஸ் நடக்க தான் செய்யுதுங்க. என்னடா இது மலேசியாவில் வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரியை பற்றி சொல்கிறானே அப்படின்ட்டு நினைக்கிறீங்க. ஆமாங்க. ஸோ நம்ம வந்து மலேசியாவுக்கு போய்ட்டு வந்த வீடியோஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதையும் பாருங்கள் எல்லாருமே கண்டிப்பாக. டீ சேல்ஸ் செக்ஷனை நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ நம்மளாம் வந்து பேருக்கு வந்து ஒரு 2 பாக்கெட் டீ வந்து வாங்கிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த சாக்லேட் சேல்ஸ் கவுண்டர் இருக்குங்க. ஸோ அதுக்கு தான் இப்போ வந்து நம்ம போயிட்டுருக்கோம். சாக்லேட் சேல்ஸ் கவுண்டரும் இந்த மாதிரி டிஸ்பிளே வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேயும் கொஞ்சம் சாக்லேட்ஸு வாங்கலாங்க. அதே மாதிரி இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே வரும்போது நல்லாவே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கங்க. எங்கே சேல்ஸ் கவுண்டர், எங்கே எக்ஸிட்டு, அதே மாதிரி இந்த சாக்லேட் மேக்கிங் ப்ராசஸ் அதை பற்றி நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த வாலில் நிறையவே அவங்க வந்து போட்டிருக்காங்க. வால் போஸ்டராகவோ இல்லாட்டி இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ், அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறையா போட்டு ரொம்பவே அட்ராக்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து சாக்லேட் சேல்ஸ் கவுண்டருக்கு வந்தாச்சுங்க. இல்லை எப்படி எவ்வளோ டைப் ஆஃப் சாக்லேட் இருக்குங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். மேலே வந்து நம்ம வந்து பார் சாக்லேட் மாதிரி நீங்கள் வந்து சாக்லேட் பார் வந்து வாங்கியிருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி மில்கி பார் சாக்லேட் வாங்கி நம்ம வந்து சாப்பிட்ருப்போம். ஸோ அதே மாதிரி மில்கி பார் சாக்லேட்டுங்க கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஏன்னா நார்மலாக வந்து
சாக்லேட் வந்து பார்த்திங்கன்னா அப்படி என்ன சொல்கிறது, சின்ன சின்ன சாக்லேட்ஸ் தான் நிறையா சேல்ஸ் பண்ணுறாங்க ஊட்டியை பொறுத்த வரைக்கும். பீசஸாக இருக்கும். இந்த மாதிரி பார் சாக்லேட்ஸ்லாம் எங்கேயுமே இருந்த மாதிரி இல்லை, இங்கே கிடைக்குதான்னு நம்ம வந்து பார்க்கலாங்க. கைஸ் இங்கேயும் பார்த்தோன்னா அதே மாதிரி தான் டைப்பில் தான் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இங்கேயுமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீசஸாக தான் வச்சுருக்காங்க. அதை வந்து அந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரில் அவங்க வந்து வெயிட் போட்டு நமக்கு வந்து கொடுக்குறாங்க. நம்ம வந்து 1/4 கிலோ, மினிமம் 1/4 கிலோ, அதே மாதிரி 1/2 கிலோ அந்த மாதிரி வாங்குகிற மாதிரி சொல்கிறாங்க. கண்டெய்னருமே அந்த மாதிரி தான் 1/4 கிலோ கண்டெய்னர் தான் மோஸ்ட்லி இருக்குது. அதனால் மினிமம் 1/4 கிலோ, அதே மாதிரி 1/2 kg அந்த மாதிரி கேட்டிங்கன்னா 1/4 கிலோவோ அவங்க வந்து போட்டு நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ மற்றபடி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த பார் சாக்லேட் வந்து இல்லைங்க. நானும் கேட்டும் பார்த்துட்டேன். சாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து டெய்ரி மில்க் பார் சாக்லேட் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி டைப்பில் சாம்பிள் கொடுத்தாங்க. பட் இங்கே ஏன் அந்த மாதிரி இல்லைன்னு கேட்டோன்னா சம் ரீசன் சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் போட்டோன்னா நமக்கு கட்டுப்படி ஆகுது அந்த மாதிரி சொல்கிறாங்க. இது ஆஸ் யூஷுவலாக எல்லா இடத்துலையும் வந்து ஊட்டியை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி தான் இங்கேயுமே பீசஸாக இருக்குங்க. ஓகே, நம்மளும் வந்து இந்த மாதிரி மில்க் சாக்லேட் தான் மோஸ்ட்லி நமக்கு வந்து ப்ரிஃபர். அதனால் அதில் கொஞ்சம் நம்ம வந்து வாங்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கிளம்பலாங்க. கைஸ் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீ பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய வெரைட்டி ஆஃப் டீஸ், அதே மாதிரி பேக்கிங், அதெல்லாமே ரொம்பவே ஃபேன்சியாக இருந்து. ஸோ அந்த மாதிரி டைப்பில் தான் இங்கேயும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதாவது நம்ம வந்து எப்படி மலேசியாவில் வந்து கோலாலம்பூரில் சாக்லேட் டிஸ்பிளே எப்படி பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குன்னு பார்த்தோம். பட் அந்த மாதிரி இல்லை. ஆஸ் யூஷுவல் ஊட்டியில் வாங்குகிற சாக்லேட் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு பேருக்கு வந்து ஒரு 1/2 kg வாங்கிட்டு நம்ம வந்து அப்படியே கீழே வந்துட்டோம். ஸோ கீழே வந்தானாலுமே இங்கே கீழே வந்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஒரு சேல்ஸ் கவுண்டர் இருக்குங்க. இது என்னென்னா அதாவது இந்த தைலம், அதே மாதிரி யூக்கலிப்டஸ் ஆயில், கொஞ்சம் வந்து காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி க்ரீம்ஸ், அது மாதிரிலாம் நிறையா லோஷன்ஸ், இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ்லாம் இங்கே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்களாம். சில என்னது பியூட்டி கேர் ஐட்டம்ஸ் இதெல்லாம் சொல்ல போனால் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து எங்கே மேக்கிங் பண்ணுறாங்க எப்படிங்கிறது புரியல ஆக்சுவலாக. நார்மலாக ஊட்டியில் வந்து தைலம் வந்து ஃபேமஸ்ஸு, யூக்கலிப்டஸ் தைலம் வந்து ஃபேமஸ்ஸு. ஸோ அது ரிலேட்டடான சில பெயின் தைலம் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். பட் இவங்க வந்து இந்த என்ன சொல்கிறது, ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ்லாம் இவங்க வந்து டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஓகே, ஸோ நம்ம வந்து மோஸ்ட்லி சாக்லேட் அண்ட் கொஞ்சம் டீஸ்லாம் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வாங்குறதுக்கு கூட இவங்க வந்து ஷோரூம் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்பவே பெரிய ஏரியா தான் ஆக்சுவலாக. இந்த பெஞ்ச் மார்க் சாக்லேட் ஃபேக்ட்ரியை பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கமர்ஷியல் பிளேஸ் மாதிரியே இருக்குது. ஃபேக்ட்ரி ப்ளஸ் கமர்ஷியல் பிளேஸ்னே சொல்லலாம். நிறைய பேரே வராங்க. இது வந்து ஆக்சுவலாக இந்த தொட்டப்பட்டா போகிற வழியில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இங்கே வந்து பார்த்துட்டு போகிறாங்க. நல்லாவே சேல்ஸ் நடக்கு தான் சொல்லணும். அதே மாதிரி ஃபேக்ட்ரி ரொம்பவே அழகாக இருக்குங்க. உள்ளே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு க்ளீனாக இருக்குது. உள்ளே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பிடிக்கும் ஆக்சுவலாக. இந்த மாதிரி க்ளீனாக இருந்ததுன்னா இங்கே வந்து இந்த கம்பெனிலாம் விட்டுட்டு போக மாட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி கலர்ஃபுல்லான பெயிண்டிங்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குங்க. ஸோ இந்த ஃபேக்ட்ரி வந்து பெஞ்ச் மார்க் ஃபேக்ட்ரிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபேக்ட்ரியை பார்த்தாச்சு. ஸோ தொட்டப்பட்டா, அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன தேயிலை தோட்டம், அதுக்கப்புறம் இந்த பெஞ்ச் மார்க் ஃபேக்ட்ரியில் வந்து தேயிலை ஃபேக்ட்ரி ப்ளஸ்ஸு சாக்லேட் ஃபேக்ட்ரி எல்லாமே உள்ளே இருக்குது. மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சிட்டிக்கு வந்துட்டுருக்கோங்க. ஸோ இவ்வளோ ட்ரிப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 hours ஆயிருக்கு. இதுக்கு பார்த்திங்கன்னா 800 வந்து அவர் வாங்கினார். இப்போ எனக்கு புரியுது இது வந்து உண்மையிலே ஒரு ஒர்த்தான அமௌண்ட் தான் ஆக்சுவலாக. நம்ம வந்து தாராளமாக இது வந்து கொடுக்கலாம். ஸோ இவர் வந்து கிட்டத்தட்ட 1 hour 2 hours வந்து வெயிட் பண்ணுறாரு ஆக்சுவலாக. ஒவ்வொரு பிளேஸ்க்கும் உள்ளே போயிட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour 45 minutes கிட்ட ஆகுது. இப்போ இந்த ஃபேக்ட்ரிலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 hour ஆகிடுச்சுங்க. ஸோ டிரைவர் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுறாரு நம்மளுக்காக. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு ஆட்டோ கூட அந்த மாதிரி 800 rupeesக்கு பேசிவிட்டு தொட்டப்பட்டா சீக்கிரம் ப்ளஸ் இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி இதெல்லாமே பார்த்துட்டு வர்றதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3.5 hours ஆகுது. அவர் எதுவுமே நம்மளை வந்து கேட்கல, ரொம்ப லேட் பண்ணுறீங்க அந்த மாதிரி எதுவுமே சொல்ல. நல்லாவே அந்த ஆட்டோ டிரைவர் பார்த்திங்கன்னா நல்லா சப்போர்ட்டிவாக தான் இருந்தார். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து சிட்டிக்கு போயிட்டு கீழே ஊட்டிக்கு போயிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த ஊட்டி லேக்கை வந்து பார்க்க போகிறாங்க. அங்கே வந்து போட்டிங் வந்து ரொம்பவே ஃபேமஸான பிளேஸ் ஆக்சுவலாக. ஊட்டி லேக் வந்து
போட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பரான பிளேஸு. ஸோ நிறைய டைப் ஆஃப் போட்டிங் வந்து அங்கே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம பார்க்குறதுக்கு நெக்ஸ்ட்டு போகலாங்க. ஸோ நம்ம வந்து எங்கே ஆட்டோ இறங்கணுமோ அங்கேயே இறக்கி விட்ருவாரு. அங்கேருந்து நம்ம வந்து திருப்பி வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பஸ்ஸில் போகிறோம். அதுக்கப்புறம் இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள தான் அந்த போட்டிங் வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக ஹோட்டல்லையே. அது வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நம்ம வந்து பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கே வந்து என்கொயரி பண்ணி பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து நம்ம வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து சொன்ன மாதிரி அந்த ஊட்டி லேக்கில் வந்து நம்ம வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.